வசனம் சொல்லுது, நாகும் 2:2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய இடைப்படுகிற காரியம், எந்த காரியத்தை நீங்கள் இழந்து நின்னாலும் அந்த காரியத்தை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். வெறுமையாக்குறவர்கள் உங்களுக்கு விரோதமாக வந்து நீங்கள் செய்யும் வேலையில், நீங்கள் செய்யும் காரியம், உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை கூட சாத்தான் வந்து உங்களை கர்த்தர்கிட்ட நெருங்காத பிரகாரமாக உங்களை நடத்தினாலும் கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் உங்களை மீண்டுமாக திடப்படுத்துது. நீங்கள் கையிட்டு செய்யும் வேலையில் யாராவது இடப்படுத்தினாலும், இடமதித்தாலும், உங்களுடைய ரட்சிப்பின் பாதைக்கு தடையாக சில காரியங்கள் வந்தாலும், எந்த காரியமாக கேட்டுங்க, எந்த காரியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கீங்களோ இந்த நாட்களில் திரும்ப அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. கர்த்தரை பிடித்து, கர்த்தரை சார்ந்து, கர்த்தருக்குள்ள எந்த காரியமாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க. கர்த்தர் நீங்கள் இழந்து போன காரியத்தை எல்லாத்தையும் இரட்டத்தலையாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட பலத்தை, கிருபையை, திராணியை உங்களுக்கு தந்து நீங்கள் இழந்து போன காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர உங்களுக்கு உதவுவாராக. ஆமென்.